ரொம்ப ஹாப்பி. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, நல்லா பெய்யுது. பயந்து பயந்து முந்திரி வேணாம், முருங்கை விதை நம்மளுக்கு இருக்குது, அதை கொஞ்சம் போட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணலாங்கண்ணா. இது வந்து மன்சூர் மாமனுடைய அந்தப்புறமுங்க. பாப்பா மூஞ்சி பார்த்தா சிம்மரன் மாதிரி இருக்குதுல்ல. கிரேடன் கிரேடன். ஸோ அடுத்து வந்து பச்சை மிளகாய் போட்டாச்சு. அடுத்து அண்ணன் முந்திரி. முந்திரி ஊத்திடலாம் மாப்பிள்ள. அடா 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 மாப்பிள்ள போடலாமா? மாம்சே போடலாம் மாம்சே. வெங்காயம் இந்த அளவுக்கு உணங்கிடணும். ஓகே பாத்துங்க, நம்ம சிக்கன் போட்டாச்சு மக்களே. வேற லெவல் சாதிச்சிட்டோ. இதுவும் இருக்குது, நான் சொல்ல தெரியல பிரதர். கொத்தமல்லி சட்னி வருங்க. இந்த அளவுக்கு எதிரி வைக்கல, பேச பேச டெம்டிங் ஆகுது மக்களே. எப்படி கலந்து வந்துருச்சுன்னு சாப்பிடுவோம்ல. ஆவி வரக்க சுட 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 சுட. பள்ளிப்பாளையம், இந்த சிந்தாமணி இதெல்லாம் செஞ்சு 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 போர் அடிச்சிருச்சு. மசாலா போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு, மிளகாட்டி குழம்பு வச்சு எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணதுலேயே மக்களே அப்படியே லைட்டாக பாருங்க, மழை துளிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஆனால் நல்லா வந்தால் நல்லா இருக்குது. பொன்னுசாமி கறி கடை. ஸோ சிக்கன் கடைக்கு வந்தாச்சு. ஹாய் ப்ரோ. யாரும் தெரியல. ஆடு நிறைய நிக்குது, உன்னை பிடிச்சி வந்துடலாமா மாமா? மக்களே வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மன்சூரை வீடியோவில் பார்த்து. ஸோ இன்றைக்கி மன்சூர் மாமா இருக்கார், அப்புறம் நம்ம கார்த்தி அண்ணன் இருக்கார். ஸோ இன்றைக்கி 3 பேர், உதவி 3 பேர். அப்புறம் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்களா தெரில மக்களே. ஒரு 2 கிலோ வந்து சிக்கன் வெட்டிட்டு போயிட்டு ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மழை வருது, மழை பெருசாக இல்லை, லைட்டாக வருது. லைட்டாக தோறுனால கொஞ்சம் நல்லா வந்ததுன்னா நல்லாயிருக்கும். சிக்கன் எடுத்து வறுத்து ஜாலியாக அப்படியே ஹாப்பியாக பேசிட்டு சாப்பிட்டா. ஆமாம், மழை வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி வாங்க மக்களே, சிக்கன் வெட்டிட்டு. சைஸ் பெருசாக போட சொல்கிறாரு நம்மளால. வராது. ஆஹா மக்களே, மழையாவே சூப்பர். ஆனால் வாய்க்கால் தண்ணி வந்தால் மழை வருது பார்த்தீங்களா? வாய்க்கால் தண்ணி மக்களே இன்னைக்கு தான் மக்களே நான் வீடியோ போட்டேன். எங்கள் ஊருக்கு இன்னைக்கு தான் வாய்க்கால் தண்ணி வந்தது. வாய்க்கால் தண்ணி வந்ததுனாலே மழை வந்துடுது. அது என்னன்னு தெரியல, அந்த டக்கு ஆவி ஆக மாட்டேங்குது. ஏதோ இயற்கை அந்த தண்ணிக்கும் அந்த இயற்கை ஏதோ சம்திங் இருக்க மாட்டேருக்கு. எங்கள் ஊரில் வாய்க்கால் தண்ணி வந்ததுன்னா அந்த அன்னைக்கு மழை வந்துடும். இத்தனால மழை இல்லைங்க, ஆனால் இன்னைக்கு வந்து மழை. ஸோ செம மக்களே, ரொம்ப ஹாப்பி. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, நல்லா பெய்யுது. பயந்து பயந்து. ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு கரும்பட்டிட்டு இருக்கு மக்களே. ஸோ இப்படி மழை பெஞ்சு காட்டுலேருந்து லோடு எடுக்க முடியாது, அது ஒரு சிரமம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சாலும் சிரமம் தான், மழை பெய்யலினாலும் சிரமம் தான். மழை பெய்யா ரொம்ப சிரமம். ஆமாம். ஸோ அதை விவசாயிகள் பொழப்பு. எல்லா தொழில் மாதிரி விவசாயம் இல்லை, இயற்கை சாதகமாக அமையணும். ஸோ அது எல்லாத்துக்கும் அமையாது. ஒருத்தருக்கு தண்ணி தேவைப்படும், இன்னொருத்தருக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. இப்போது இந்த டைமில் மஞ்சள் வெட்டி காய போட்டிருந்தாங்கன்னா மஞ்சள்லாம் காயிற மஞ்சள் வேஸ்ட்டாக போயிடுது. வெங்காயம் பிடிக்கி போட்டிருந்தாங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான். வாங்க போலாம். துபாய் ஃப்ரெண்ட். என்ன கண்ணாடிக்கு என்ன மாட்டியா? எண்ணெயெல்லாம் போடல, அது உள்ள வேத்துரு. உள்ள 800 பொறுத்த வரைக்கும் இப்படிதான் மக்களே. இதோட 3வது கிளாஸ் மாத்திட்ட மக்களே வண்டி எடுத்ததுல இருந்து. ஆனா வந்து உள்ள வந்து இதாயிருது, வேத்துறது. என்ன பிரதர்? பிரதர் ஹீட் நம்மளுக்கு வேலை செய்யாதுங்க பிரதர். வாங்கி மாட்டிடுமாப்ல. அது ஏசி வருவாங்க மாட்டோன்னா. சரி, நான் அந்த பொள்ளாச்சி பைக்கர்ஸ் சொன்னேன்ல. ஆமா, அந்த லிக்விட் வாங்கி வச்சுக்கோ. ஒரு
10 எப்படி சொல்றதுன்னா இந்த சீசனுக்குள்ள கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இந்த உள்ள வேக்காத நம்ம வேற மஸ்ட் கிடையாது, மிஸ்ட் வந்து வராது. வருது இல்லப்பா, ஆமா அந்த மிஸ்ட் வராது. ஓகே ஓகே. இதை பாருங்க மக்களே, ஃபுல்லா வந்து இதாயிருதா, மிஸ்ட் ஆயிருதா, அதை குறைக்கிறதுக்காக. இது எழுதி வைக்கணும், இது எழுதி வைக்காது. ஓகே ஓகே. நம்ம லிஸ்ட் எழுதி வைக்கணும். இது அது ஹெல்மெட் போடலாமா? ஹெல்மெட் தான் மெயினா. வயசு இருக்கா? ஆமா, வயசுக்கு போறது. ஓகே ஓகே ஓகே. மூச்சுட்டோம்னா வேக்குது இல்ல, அது வந்து வேக்காது. அது நல்லா இருக்கும். ஆமா, மூச்சுட்டா வேக்கும். ஆமா, 200 ரூபாய் தான் அது. பாக்கு. ஆமா, பார்க் 200 ரூபாய் தான். ஓகே ஓகே ஓகே. மக்களே, நாம பைக் ரைடு அதுக்கு வந்து இயற்கையாவே ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? என்ன உருளைக்கிழங்கா? புகையில அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்கேன், நான் டெஸ்ட் பண்ணிருக்கேன். பட் அந்த அளவுக்கு இல்ல. ஆக்சுவலா வந்து புகையில வந்து கண்ணாடி கிளீன் பண்றதுதான். புகழத்து கிளீன் பண்ணீங்கன்னா, ஹெல்மெட்ல எல்லாம் கிளீன் பண்ணீங்கன்னா அந்த ஸ்மெல் மூக்குல ஏறிட்டு புரியுது. காருக்கு யூஸ் பண்ணலாம், இதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். அதே வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். கண்ணாடி ஓபன் பண்ணி விட்டுக்கணும், இல்லாட்டினா அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஊர்ல மழை இல்ல மக்களே. இங்க பாருங்க, இப்ப குறைஞ்சிருச்சு பாருங்க. கண்ணாடி நீக்கி வச்சோம் அப்படின்னா வந்து குறைஞ்சிருக்கேன். சரிங்க மக்களே, ரைட்டு போலாம். மக்களே, ஊரே மழை பெஞ்சாலும் எங்க ஊர் மட்டும் மழை பெய்யா இருக்கு. நான் எவ்வளவு சந்தோஷமா சொன்னேன், ஆனா இங்க பாருங்க மக்களே. சரி, எங்களுக்கு கருப்பட்டது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க பாருங்க, ஒரு சொட்டு மழை இல்ல. இங்க இருந்து இலக்கடைக்கு எவ்வளவு தூரம்? இங்க இருந்து இன்னொரு 2.5 கிலோமீட்டர். 2.5 கிலோமீட்டர். ஆனா இங்க பாருங்க, ஒரு பொட்டு மழை இல்ல. எங்களா பக்கம் பெய்யுது மக்களே, எங்க ஊர் மட்டும் பெய்ய மாட்டேங்குதுங்க மக்களே. உங்க ஊருக்கு வாய்க்க தண்ணி வருதில்ல, அதனால பெய்யாது. ஐயோ, இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு ஓகே ஓகே. லெஃப்ட் இப்ப இந்த கிளைமேட்டுக்கு மேட்டாங்காடுல தான் நல்ல மழை பெய்யுது. வயக்காடு ஏரி இன்னும் கொஞ்ச நாள் மேட்டாங்காடுல வயக்காடு ஆயிரும், வயக்காடுல மேட்டாங்காடு ஆயிரும் மாட்டேங்குது. மக்களே, அடுத்த கட்டமா அண்ணன் ஹோட்டல் கடை தான், விளக்கேத்தியில கார்த்தி மெஸ் டீ கடை. ஏனுங்க மாமா? கிரீன் கிரேவி பண்ணிடலாங்க மாமா. ஓகே. இத்தனை நாள் எங்கப்பா மன்சூர் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இத்தனை நாள் வந்து தலைவர் வந்து கேரளா போனா அப்படி, எங்கெங்கேயோ போனா அப்படி. அதே மாதிரி நான் மன்சூர் மாமா வந்துங்க, இந்த வீடியோல மன்சூர் மாமா நம்பரும் போட்டு விடுறேன். தலைவர் வந்து ஃபாரின்ல போய் ட்ரெக் ஓட்டணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு வந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு ஹெல்ப் பண்றா பண்ணுங்க. என்ன மாமா சொல்லலாம்ல? கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய ஃபாரின்ல இருக்காங்க. என்ன வேணும் உங்களுக்கு, எப்படி வேணும் சொல்லுங்க. எப்படி வேணும்? வண்டி இருந்தா போதும். மாமா உங்க இல்ல மாமா, உங்களுக்கு என்ன இப்ப நெசசரியா அந்த மாதிரி கேக்குறேன். யூரோப் கண்ட்ரி ட்ரெயிலர் டிரைவரா போலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். யூரோப்? ஆமா, எனி கண்ட்ரினாலும் ஓகே. யூரோப் எனி கண்ட்ரி. மொத்தல சேலரி நல்ல சேலரி இருக்கணும். ஆமா, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கணும் மாசம். போனோம்னா ஒரு 2 வருஷம் சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டுல நீ சொன்ன வாத்தியா காலைல கடை போட்டு உட்காருமாமான்னு, அது மாதிரி பொட்டி கடை போட்டு கூட மாமா உட்கார்ந்துக்கிறேன். ஓகேவா? மொத்தல ஒரு 2 வருஷம் வெளியே போய் சம்பாதிக்கணும். ஆமா, சரிங்க மாமா. ஓகேவா? ஓகே. ஸோ மக்களே, அடுத்து பாருங்க, நம்ம ஹோட்டல் கடைக்காரர் கொத்தமல்லி தலையில வாங்கிட்டு அப்படி. பச்சை மிளகா இருக்கா? அதெல்லாம் இருக்கு. முந்திரி இருக்கு. முந்திரி ஜாஸ்தியாவே போடலாம். முந்திரி ஒரு 50 கிராம் வாங்கிக்குது முந்திரி. ஓகே மக்களே, பாருங்க முந்திரி வாங்கியாச்சு. அண்ணா, நான் மாமனுக்கு முந்திரி வச்சாது முருங்கை விதை போடலாங்க. அதான் கேட்டேன் மாப்பிள்ளைய, முந்திரி வேணாம் மாப்பிள்ள, முருங்கை விதை நம்மளுக்கு இருக்குது, அதை கொஞ்சம் போட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணலாங்கண்ணா. பழக்கதான். சரி மக்களே, போலாம். மாமா வீட்டு பக்கத்துல வாய்க்கா. இது வந்து சின்ன வாய்க்கா, இது வந்து பெரிய வாய்க்கா இல்லை, கிளை வாய்க்கா, பெருஞ்ச வர கிளை வாய்க்கா. வாய்க்கா தண்ணி வரும்னு எனக்கு தெரியாது. நாம ஒரு வேலை செஞ்சு இருக்கீங்களா மக்களே. அது போக இங்க பாருங்க மக்களே, அவருடைய வீட்டுக்கு வந்து ஃப்ரீயா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லாம பெயிண்ட் அடிச்சதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு காசு கொடுத்து அடிச்சிருக்காங்க, 7000 ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் காசு. பாருங்க, இதுல வந்து குவாலிட்டியான பெயிண்ட். நம்ம வீட்டுக்கு வச்சோம்னா கூட குவாலிட்டியான பெயிண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். பெயிண்ட்டும் குவாலிட்டி, ரெண்டாவது வந்து ஒரு 7000 பணம் கிடைச்சிருக்குது. பாத்தீங்களா இல்லையா? தலைவர் கிரிமினலுங்க. மன்சூர் மாமா வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் வந்து பட்டறைங்க, லேத்து பட்டறை. ஸோ அது கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அவங்க அப்பா காலத்தில் அவங்க அப்பா வந்து நம்ம ஊர் டானா இருந்தாருங்க. அப்பா இது பண்ணது என்ன வேலை? இதெல்லாம் என்ன சுத்தம் பண்ணி விட்டு ஸ்டெப்பு போட்டிங்களா? ஸ்டெப்பு போட்டு அங்கே துவைக்கிற கல்லு. ஓ, ஸ்டெப்பு போட்டு அங்கே போய் துவைச்சிக்கிறதுக்கு. சரிங்க மாமா. இடி வேற அடடாங்குது. இப்படியே இல்லவா? இது வந்து மன்சூர் மாமனுடைய அந்தப்புறமுங்க. அந்த பக்கம் இருக்கனால அந்த பக்கம் இருக்கா? அந்த பக்கம். மாப்பிள்ள வீடியோஸ்ல பாக்குறியா? வீடியோஸ்ல பாக்குறியா? ஓகே. எத்தனாவது இந்த வருஷம்? 5ஆவதா? 4ஆவதா? ஆமா, எனக்கு நாய் போய் பாட்டலாம். நாயா? சரி வா. மன்சூரி, இந்த பாப்பா பார்த்தா இந்த ஏனா பாப்பா மூஞ்சி பார்த்தா சிம்ரன் மாதிரி இருக்குதுல்ல?
சிம்ரன் ஏய் சிம்ரன் ஓய் ஆமா மாமா நீங்க என்னைக்குமே கிரேட் தான் மாமா நீங்க என்னைக்கும் பெரிய பண்ணை மாமா நாங்களே சின்ன பண்ணை மாமா இங்கே மாட்டிட்டு போதுரா மாப்பிள்ள அவுத்துக்கு விட்டுறாதரா இன்னொன்னு அது ஊருக்கு போயிடுச்சா ஊருக்கு எந்த ஊருக்கு மேலூருக்கா இல்ல உங்க அந்த சத்தியமங்கலத்துலயா சத்தியமங்கலம் ஓகே ஓகே மக்கள் அங்க பாருங்க இது என்ன அதுக்கு பேர் என்ன 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 நாய் ஜிம்போ ஜிம்போ இல்ல அதுக்கு பேர் அது ஜிம்போ ஆஹா அது என்ன வெரைட்டி என்ன சொல்லுவாங்களே பிரீடு கிரேடன் கிரேடன் சரிங்க மக்களே சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பா தயவுசெய்து சொல்றேன் இது பூஞ்சை ஃபங்கஸ் ஃபங்கஸ் தயவுசெய்து கழுவிதான் குஞ்சானா குஞ்சானா பூஞ்சை மாமா பூஞ்சை பூஞ்சானா என்னமோ சொல்லுவாங்க பூஞ்சை அதான் மாமா பூஞ்சைனா இதுதான் ஃபங்கஸ் இது கழுவிக்கலாம் அந்த மேல் தோல் உரிச்சிருங்க மாமா நல்லா உண்மையான தப்பு இல்லை அதில் நம்ம நல்லா சுட்டு போடுதுங்க மக்களே பார்த்தீங்களா இல்லையா இந்த மாதிரி என்னைக்குமே வந்து வெங்காயத்தை உரிச்சிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அறிங்க ஏன்னா அப்படி அறிஞ்சிங்கனாலும் கூட அந்த கருப்பு கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் நல்லாவே கழுவிடுங்க ஆமாம் சாமி மழை வருது வரட்டும் வந்துருச்சு மக்களே மழையை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டேங்க நான் இதில் நோட் பண்ணீங்களா நம்ம போகிற இடம்ல இருந்தால் மழை பெய்யுது ஆமாம் ஆமாம் உங்கள் ஊருக்கு மழை பெய்யலையா கான்டாக்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்க பாருங்க இதுதான் ஹோட்டல் கடைக்காரருக்கு அழகு கத்தி சரியில்லை இது ஏமாம் இது இல்லையா கட்டிங் டேபிள் இல்லையா நாலு வெங்காயத்துக்கு இருந்து பார்த்து கைப்பத்திரம் பார்த்தீங்களா இல்லையா மக்கள் ஹோட்டல் கடைக்காரன் நிரூபிக்கிறாரு பாருங்க அது ஹோட்டல் கடைக்காரன் இல்லை கை எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் வரும் நல்லா நீட்டா பொடி பொடியா மக்களே அடுத்த கட்ட இதெல்லாம் பிரிச்சாதான் மக்கள் வந்து வேற மாதிரி நினைப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது யாருமே எதுவுமே கிடையாது மக்களே எல்லாம் பார்த்து அனுபவிச்சால வெளியே வந்தாச்சு எதுக்கு போ ஓகே மக்களே ஆமா பாத்தீங்களா ரெண்டு எடுத்து உள்ள பார்த்தீங்களா நானும் பச்சை மிளகா போதுங்கிற மக்களே கேட்க மாட்டேங்குது அல்சர் இருக்குது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டோமா உள்ள வெங்காயம் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா மக்களே இன்னைக்கு வந்து நாங்கள் செய்ய போற மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் இதன வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துருக்கவே மாட்டேங்க செய்யாத மாதிரி செய்யறோம் ஆசியா கண்டத்திலே செய்யாத மெத்தட் செய்யறோம் ஆசியா கண்டத்திலே செய்யாத மெத்தடா ஓகே ஓகே ஸோ அடுத்து வந்து பச்சை மிளகா போட்டாச்சு அடுத்து முந்திரி முந்திரி அவ்வளவு வேண்டாம் அவ்வளோ வேண்டாம் அது பாதி இரு பாதி நல்லா அலசி அது போதும் இந்தாங்கண்ணே இதை ஃபஸ்ட் கிளியர் வச்சுருங்க ஹோட்டல் கடைக்காரங்க நம்ம சொல்லி தர தேவையில்லை மக்களே நல்ல பிள்ளைகள் வந்து அதுதான் அது கசப்பூடு இருக்கு போதும் அதுதான் பிரச்சனை இந்த கோயம்புத்தூர் பூடெல்லாம் உள்ளே வந்துரு என்னடா ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மக்களே பாருங்கள் எப்படி நாங்கள் செய்ய போகிறோம் பட் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஓகேண்ணே அது கீரை ஓகே ஓகே ஆனால் அதில் வேண்டாம் ரைட் போடலாம் ஓகே தண்ணி ஊற்றுங்க இந்த அரைச்சிட்டு வந்துடும் தண்ணி ஊற்றிடுறீங்க மாமா ஓகேவா ஓகே மாமா சிறப்பு மாமா பற்ற வைக்கலாம் மக்களே அங்கே பாருங்க அடுப்பு மண் அடுப்பு எடுத்துகிட்டு வந்துட்டாரு மாமா ஸோ மண் அடுப்பு ரெடி நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு வரீங்க மக்களே அண்ணனுடைய கடையில் ஹோட்டல் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஸோ அங்கே டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிறாரு ஸோ அதையே எடுத்துகிட்டு வந்துட்டோம் வேறு லெவலில் அரைச்சாச்சா ஜம்முன்னு அரைச்சாச்சு அப்படியே சட்னி மாதிரி அரைச்சிருங்க நண்பர்களே ஓகே சட்னி மாதிரி அரைக்கணுங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஓகே 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 மக்களே வேறு லெவலில் ஜம்முன்னு கழுவியாச்சுங்க சட்டியை
நல்லா நீட்டாக மண்ணை போட்டு தேய்ச்சே கழுவியாச்சு. ஏன்னா இரும்பு வந்து லைட்டாக துருப்பிடிச்ச மாதிரி இருந்தது. இரும்பட செட்டினால அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க மக்களே, மழை வெயில் ஹரிபரியாக போயிட்டு இருக்கு. வேற லெவல். இந்த மாப்பா இந்த பேப்பரு ஈஸியாக வந்து இருக்கு மாப்பிள்ள. இன்னொரு காலில் வச்சு இது உடச்சிருந்தீங்கன்னா மாப்பிள்ள வைக்கலாமா? வைக்கலாமா? ஓகே மாப்பிள்ள. சட்டி சூடே இருக்கட்டும். நல்லா தீயும் 10 மணிலாம் பத்தில் நல்லா பத்துலிங்க. அது வரைக்கும் தட்டி சட்டி நல்லா சூடே தண்ணி இருக்கு. இருக்கு அழகா போக பொங்கி வருது. போக பொங்கி வருதா? ஓகே மக்களே, பத்திக்கிச்சுங்க. இந்த மலையிலையும் பார்த்தீங்களா இல்லையா, ஜம்முன்னு பற்ற வச்சுட்டோம். வேற லெவலு. இது வந்து அப்படியே சர்ரு சர்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அது ஹீட்டாக இதாங்க ஜெமி. சட்டி வந்து இதான் கைக்கு இது வச்சிடாதா. ஆனால் 24 மணி நேரம் ஃபோன் பேசுகிறாருங்க. இவருக்கு ஃபோன் பேசலின்னா வேலை ஓடாது. பொண்டாட்டியா அதான் கழுவி ஊற்றிட்டு இருக்கிற வீட்டில் இன்னைக்கு தானே மாப்பிள்ள போனே பேசுகிறேன். ஆமாம் ஆமாம். தம்பி ஆனால் இருங்க, நீ வந்துடுறேன். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். கொஞ்சம் சட்டி நல்லா கறி போட்டலாமா? ஓகே, நல்லா அலசிங்கம்மா. எண்ணெய் ஊற்றிடலாமா? அண்ணா ஊற்றிடலாண்ணே, வந்துடுறேன். ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிடலாமா? என்ன இருக்கு கொஞ்சம் இதாகும், தண்ணி இதாகட்டு. தண்ணி இதாகட்டு மாமா. நல்லா அலசிங்க மாமா. அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. இது குடல் ஸ்கின் எடுக்கல, சரி பரவாயில்ல விடுங்க. இன்னொரு குண்டாவில் போட்டுக்கலாமா கறி அள்ளி? அள்ளி போட்டுக்கலாம். ஊத்திடலாமா மாமா? ஊற்றிடலாமாப்ல மக்களே. தேங்காய் மாமா நம்ம வீட்டு நாட்டு மரத்துல போட்டு காய வச்சு எடுத்த தேங்காய். ஓகேங்களா? தேங்காய் எண்ணெய் நான்வெஜ் சமைக்கிறதுக்கு ஓகேண்ணே. லைட்டாக போடுங்க, அதிகமாக போடக்கூடாது. நான்வெஜ் பரவாயில்லண்ணே, போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆயிருக்கலாம். அண்ணா அடுத்ததுண்ணே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து இப்பவும் போடணும், கடைசியாக எடுக்கிறப்பவும் போடணும். போடணும். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன இருக்குது? கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, பெருஞ்சீரகம் போட்டுடலாமாப்ல மக்களே. அதை சொன்னோம்ல ஒரு 3 சாமான். அந்த சாமானை வந்து உள்ளே இறக்கியாச்சு. அடுத்தது வந்து வெங்காயம். எல்லாம் ஓகே. கரண்ட் எடுத்துகிட்டு ஓடு மாப்பிள்ள, ஓடு 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 ஓடு. மன்சூரி இது என்னது இது? ஓ, இதுக்குன்னு தனியாக கரண்டியா? மரக்கரண்டி மக்களே. மரக்கரண்டி இறக்கி தொலை விடுறாரு. ஏன்னா நல்லா வணங்கிடணுங்க, கோல்டன் கலரில் நல்லா வணங்கிடணும். கண்டிப்பாக வெங்காயம் வந்து எந்த குழம்பு செஞ்சாலும் சரி, பிரியாணி செஞ்சாலும் வெங்காயம் எந்த அளவுக்கு வருதோ, வணங்குதோ, அந்த அளவுக்கு அது டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக. மாம்சங்க அலசியாச்சுங்களா? நிலையாத உள்ளவா. சூப்பர் மக்களே, ஜாமனை வேற லெவலில் பார்த்தீங்களா இல்லையா? அதை அங்கேயே போடு. நீட்டாக அலசியாச்சு. ஊத்து மாப்பிள்ள, போய் ஊற்றி விடு மாப்பிள்ள. லைட்டா அவ்வளோ ஊற்றிடாத. போதும் தம்பி, போதுங்களா? வருங்க. சரி, ஓகே ஓகே. தேங்காய் எண்ணெய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம், உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. தேங்காய் எண்ணெய் உரையிற எண்ணெய் எல்லாமே உடம்பு கெட்டது அப்படிங்கிறாங்களே சொல்கிறாங்க. ஆனால் கேரளா பீப்புள்ஸு ஆமாம், இதான் மெயினைஸ் பண்ணுறாங்க. அது சாப்பாடுனால இதுதான். ஒரு கரண்டி வேணும். பார்த்தீங்களா அந்த கோல்டன் கலர் வருது பார்த்தீங்களா? வரட்டும். சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணலாம். உள்ள வந்து தேவையானதெல்லாம் போட்டு வந்துருச்சா மாமா? ஓகே மாமா. மாமா ஃபர்ஸ்ட் உப்பு போட்டுடலாம் மாமா. உப்பு தான் மெயின். இப்போதைக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்கு போடுறோம், அப்புறம் சமையலை பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. சூப்பர். இப்போவே தேவையான அளவு எல்லாம் போட்டு அரட்டு தெரியுது. நெக்ஸ்ட் அடுத்தது மஞ்சப்பொடி மாப்பிள்ள. மஞ்சப்பொடி லைட்டாக போடுங்க. சொல்லு சாமி, தெரிஞ்சுக்கிறேன். சீஃப் கெஸ்ட் சமையல்ல செம்ம தூக்கும். வாசனையே அப்படி தூக்கும். செஃப் வில்லேஜ் செஃப்பா? கம்மனா இருக்கு. மாப்பிள்ள ஒரு கலர் விட்டுறலாம். சரிங்க மாமா. உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே கறியை வந்து லைட்டாக வந்து கிளறோம். பட்டை கிளப்பு. அண்ணன் வந்து தொட்டியை போட்டு மகிமை உள்ளே விட்டு ஆட்டுது தீயி. அப்படியே இங்கே மன்சூர் மாமனும் வந்து நீட்டாக பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடு மாப்பிள்ள. இதாக இருக்குது மாமா. கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுருங்களேன். எல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள. போதுமாம்மா? சூப்பர். எப்பவுமே இஞ்சி பூண்டு அரைக்கிறப்போ
இஞ்சி கொஞ்சம் கம்மியாக பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இஞ்சி கம்மியாக பூண்டு அதிகமாக. அதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளுடைய முந்திரி மசாலா. முந்திரி மசாலா. ஓகே. என்ன நம்ம மறந்துட்டீங்களா கேப் விட்டங்காட்டி? அடா 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 மகளே, பச்சை கலர் கறி செய்யறோம். ஆமா, பரவசமா இருக்குது மகளே. ஃபர்ஸ்ட் டைம் பச்சை கலர் கறி. பச்சை கறியில பச்சை மசாலா போட்டு மகளே எல்லாரும் போட்டுருங்கம்மா. அப்புறம் அந்த கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாமா? ஆமா, சிறப்பு மாமா. கலர் இந்த கலர் இருக்குதுங்களா? இதுல மசாலாலாம் சேர்த்தோம்னு வைங்களேன், கலர் மாறிடு. இறக்கி விட்டுறலாமா? கொண்டு போய் அப்படி விட்டுறலாமா? வேற லெவல். போடலாமா? போடலாம் மாம்சே. வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கிடணும். ஓகே, பாத்துங்க. நம்ம சிக்கன் போட்டாச்சு. ஆஹா, மக்களை பாருங்க, வெங்காயம் வந்து நல்லாவே வணங்கிருச்சு. ஸோ மேக்னைட்டுங்கிற பேருக்கிட்ட சும்மா அப்படி கலந்து உள்ள விட்டு அடிச்சாச்சுங்க மக்களே. ஓகேங்களா? நல்ல மெத்தட் தான். ஒரு 1/4 மணி நேரம் ஊறி இருக்குல்ல மாப்பிள்ள. பொய்யெல்லாம் பேசக்கூடாது மாமா. 15 செகண்ட் கூட நான் ஊற வைக்கல. அந்த பேஸ்ட் எடுத்து இதெல்லாம் எடுத்துட்டு அந்த பேஸ்ட் அப்படியே எடுத்து ஊற்றி. இல்லை, பேஸ்ட் போகுது மக்களே. இன்னும் கொஞ்சம் வந்து அதை அலாசி தண்ணி உள்ளே ஊற்றியாச்சுங்க. ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரில. இதில் வந்து மசாலா வந்து என்னண்ணே? மல்லி சிக்கன், முந்திரி சிக்கன், எப்படி வேணாலும் சொல்லலாம். பச்சை மிளகாய் சிக்கன் சொல்லலாம், கிரீன் சிக்கன் சொல்லலாம். மக்களே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏன்னா இதில் மசாலா சேர்த்துட்டா கலர் மாறின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கிட்டு டேஸ்ட் தேவைப்பட்டா மசாலா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா சேர்த்த வேண்டாம். மண்ணெடுப்பு அதனால மெதுவாக வந்து கொஞ்சம் நாள் பெருசு பெருசாக போட்டது பரவாயில்ல. ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி ஏற்ற மாதிரி பீஸ் வந்து மக்களே கொஞ்சம் நல்லா பாருங்க. ஆனால் அப்படியே பீஸ் எடுத்து அள்ளி காட்டுங்கண்ணே. ஒரு பீஸ் அப்படியே தனியாக புட்டு காட்டுற மாதிரி இருங்கண்ணே. ஓகேண்ணே. ஓகே. அதுக்குள்ளேயே அதெல்லாம் பிரச்சனை மசாலாவில் போயிரு. தம்பி மசாலாவே டேஸ்டா இருக்கு. ஆமா, இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா போடலாம். ஐயோ வேணாம் ப்ளீஸ். இங்க லைட்டா டேஸ்ட் வேணாம். அப்புறம் எனக்கு மாத்தானே, எனக்கு செட் ஆகாது. நல்லா இருக்கு. அப்படியே மேல கடைசியா இல்ல அப்படியே தூவி விட்டுரு. அப்படியே கையில வச்சு விட்டுரு. சரி தம்பி, க்ளோஸ் பண்ணலாம். ஓகேண்ணே. ஆமா, போட்டுக்கலாம். வெந்து போய் என்ன மாமா? மாப்பிள்ள பாத்துட்டு இல்ல, உப்பு 2 போடணும். கறி வெந்தா கட்டும். அவ்வளவுதான். ஓகே. இப்ப அடுப்பு பிரஸ்ஸா எரிய விட்டீங்கன்னா போதும். முழங்குதே அடுப்பு. தொட்டி போட்டு துணிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளவு ஃபாஸ்ட். ஆல்ரெடி கொழுந்து விட்டு எரியுது பிரதர். ஆனா அவ்வளோ சீக்கிரம் இரும்பு சட்டி பொறுத்த வரைக்கும் அடி பிடிக்காது. ஏன் பிரதர்? அடி பிடிக்காது. ஆனால் திக்னஸ் இருக்குல்ல மக்களே. அண்ணா மக்களே பாருங்க மக்களே, அடே சிக்கன் அடே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. மணக்குதா? ஆமா, எனக்கு வரல. ஆமா, எனக்கு காத்து வந்து அண்ணன் பக்கம் தான், அண்ணன் மூக்கெல்லாம் போய் ஏறுது. நல்லா மணக்குதா? ஓகே, ஆகட்டும். அதே மாதிரி தொட்டி போட முடியும் பாருங்க மக்களே. சும்மா அப்படியே தீ ஸ்மக் கொழுந்துட்டே எரியுதுங்க மக்களே. பாருங்கள், டேஸ்ட் பார்த்துடலாம். 2 உப்பு போட்டோன்னே எப்படி இருக்கு? அப்படியே போடுறதுல சத்தியமா எதிர்பார்க்கல. சீரியஸா எதிர்பார்க்க. மசாலாலாம் வேஸ்ட். வாசமே நல்லா இருக்கு. அவ்வளோ அருமையா இருக்குண்ணா அந்த கிரேவி டேஸ்ட். நான் சொல்றது என்னன்னா, அந்த வாசத்தை வச்சு நான் சொல்லல. ஆக்சுவலா வந்து இந்த ஃபர்ஸ்ட் நான் பச்சை கறியிலேயே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. இதுல 2வது உப்பு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சிக்கன் நீ சாப்பிட்டிருக்கியா லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. ப்ரோ சீரியஸா மிஸ்ஸிங் ப்ரோ. நான் கூட இன்னமும் நினைச்சேன் சரி எப்படி கடைசியில மசாலா போட தேவை இருக்குன்னு. மாப்பிள்ள எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இவர் அப்படியே உப்பு போடுறது உப்பு போடுறது எப்படி இருக்கு? சக்சஸ். மல்லிப்பூ சிக்கன், மல்லித்தலை சிக்கன் சக்சஸ். பச்சை மிளகாய் சிக்கன், கிரீன் சிக்கன். இல்ல எனக்கு ஆக்குதுங்க. வேணாங்க அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் கருணை காட்டினேன் என் மேல. சாப்பிடுற மாதிரி எனக்கு பசிக்குது தம்பி. வர்த்தா ஒரு கலர் வர்த்து தண்ணி ஊத்தி கூடாது. ஏன்னா
தண்ணி ஊற்றிருக்கூடாது. வேகட்டு இல்லை இல்லை வேகட்டு வெந்துடும் சரியா பேர். இல்லை தண்ணி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், அப்படியே வேகட்டு, அப்படியே ஓப்பனில் ஆமாம் எனக்கு இன்னும் கொஞ்சமாம்மா மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு ஊதி விட்டுங்க ஊதி ஊற்றுங்க மக்களே. அப்பா காரை நிற்குதுன்னா வேற லெவல் சாதிச்சிட்டோ. சொல்லிடு நல்லா இருக்கா? மாமா ஸ்மெல்லோட இத பெஸ்ட் சொல்ல முடியும். வாவ் மக்களே, சும்மா இரும்பு வடச்சட்டி, அதுக்கேற்ற மாதிரி வந்து மண்ணடுப்பு, விறகடுப்பு, அதுக்கேற்ற மாதிரி விறகு முதல் கொண்டு பாருங்க மக்களே, கட்டை. ஸோ எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பெஸ்ட்டாக அமைச்சிருக்குதுங்க. மறுபடியும் இன்னொரு டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆவி பறக்க பறக்க. ஐயோ அந்த ஃபீல் எப்படி இருக்குது பாருங்க. இது ஏதோ மாதிரி இருக்குது, ஆனால் சொல்ல தெரியல பிரதர். கொத்தமல்லி சட்னி பாருங்க. அப்படிதான் இருக்கு, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அந்த சோம்பு வாசம் வேற லெவலு. பட்டை கம்மியாக போட்டுருங்க, சோம்பு கூட போடலாம். அதை இவ்வளோ போடுங்க போதும், அவ்வளோதான். 2 கிலோ சிக்கனுக்கே நாங்கள் இவ்வளோ தான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு இது சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறதுக்கு. ஆமாம், சாப்பாடு வாங்கிக்கலாம். பிரெட் வாங்கிக்கலாம் பாருங்க மகளே. தம்பி வெந்தரிச்ச வாசம் வந்துருச்சு. வெந்த வாசம் வந்துருச்சு. வெந்த வாசம் வந்துருச்சா? ஓ இறக்கலாமாண்ணே? இல்லை இன்னுமே என்ன சுண்டணும். சுண்டட்டுமா? கடைசியில் கிரேவி எல்லாம் போயிருப்பது. கிரேவிலாம் ஆகாது தம்பி, செமி கிரேவி தான் ஆகும். செமி கிரேவி தான் ஆகும், கிரேவி கண்டிப்பாக ஆகாது. திரும்பவும் கார்த்தி அண்ணா கடைக்கு. ஸோ ஹோட்டல் கடையே நம்மக்கிட்ட இருக்கும்போது பிரச்சனையும் இல்லை மக்களே. ஸோ பிரெட் வந்து ஐடியா பண்ணோம். அதை விட வந்து அண்ணன் வந்து சப்பாத்தி நல்லா இருக்கு தம்பி அப்படின்னாரு. சொல்லுங்க ப்ரோ. அது பஞ்சு மாதிரி. ஓகே ப்ரோ, சூப்பர் மக்கள். இங்கே பாருங்க, சப்பாத்தி வந்து எடுத்து சூடு பண்ண ஆரம்பிச்சோம். பிரதர் எனக்கு வேறு புரோட்டா காமிச்சிங்க, ஒரு புரோட்டா. எனக்கு இந்த மழை டைம் வேறு. ஓகே ஒன்று தான் இருக்கு. இருக்கு. அப்படியே பிடிங்க. ஆல்ஃப் பாக்கெட் வெறும் புரோட்டாவை டீ குடிச்சு பாருங்க எப்படி இருக்குங்க. நான் உள்ளே ஊற வச்சு சாப்பிடுவேன். நான் ஊற வச்சா நைட்டு புரோட்டானே மிச்சமாச்சு. நீங்கள் காலையில் டீக்குள்ள போட்டு ஊற வச்சு சாப்பிடுவேன். ஆக்சுவலாக இது ஒரு சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு நீங்கள் மிக்சர் முழுக்க தின்னீங்க, புரோட்டா வச்சு டீ குடிச்சு பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்காக போட்டேன். நான் நைட்டு புரோட்டா வந்து மக்களே மிச்சம் ஆயிடுச்சுன்னா காலையில் வந்து இன்னொன்று டீக்கில் போட்டு ஊற வச்சு சாப்பிடுவேன். செம்மையாக இருக்கும். சூப்பர். ஸோ மக்களே, ஒன்றுக்கு போயிட்டு வரவர்கள் மாஸ்டர் கட்டிட்டார். மாஸ்டர் வரேங்க. ஓகே இங்கே வாங்க மக்களே, கட்டி வாங்கியாச்சு. சரி கிளம்பலாங்க. சப்பாத்தி சுட சப்பாத்தி ரெடி. அண்ணே சுண்டிருச்சா? ஓகே மக்களே. அட அண்ணே, ஆஹா ஃபைனல் அவுட் பாருங்க மக்களே. சார் வேற லெவல் இருக்குங்க. விரவல் எடுத்துட்டாரா? அப்படியே ஆஃப் பண்ணிட்டாரு. ஓகே அப்படியே ஆஃப் பண்ணிட்டாரு மக்களே. பாருங்க தணல்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஆஹா அண்ணே சப்பாத்தி வாங்கிட்டு வந்தே அண்ணே மாஸ்டர் வேற லெவல்ல, சீரியஸா வேற லெவல்ல. நான் சொன்னேன்ல என்னோட ஃபீலிங்ஸ் அப்படியே இங்க உட்காரும் போதே தெரியுது மக்களே. பொய்யெல்லாம் எதுவுமே போடலீங்க. வெறும் மல்லித்தூள்ல பச்சை மிளகாய், முந்திரி, சோம்பு, பட்டை, வெங்காயம். சூப்பர் மக்களே. அண்ணே ஃபைனல் டச். ஓகே பச்சைக்கு எக்ஸ்ட்ரா பச்சை. இதோட ஸ்மெல் பாரு, இதோட ஸ்மெல் தனியா இருக்கும். அண்ணே வேற லெவல்ல சீரியஸானே. அந்த இது என்ன சொல்றது, கருவேப்பிலை உள்ள போனோனே வேற ஸ்மெல் வருதா? இல்ல அது ஸ்மெல் தாண்டி ஃபர்ஸ்ட் நீங்க கருவேப்பிலை கம்மியா போட்டீங்கல்ல, ஃபைனலா போட்டது பரவாயில்ல. இந்த ஒரு டேஸ்ட் தான். ஆனா இந்த அளவுக்கு வேற எதிரி வைக்கல. பேச டெம்ப்டிங் ஆகுது மக்களே. வேற லெவலுங்க மக்களே. மன்சூர் அப்ப நம்ம வந்து கேசவன் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் மக்களே. பிடிச்சிக்கோ. ஆள் பாதி. ஓகே இங்க பாருங்க, அப்படியே நீட்டா அப்படியே கறி பாருங்க எப்படி மக்களே. இங்க பாருங்க எப்படி கலந்து வந்துருச்சுன்னு. சாப்பிடுவோம்ல. அண்ணே எடுத்தாச்சா? போட்டோவா?
இன்னும் கொதிக்குது தெரியுதா? ஆமாம் ஏன்னா இரும்படை செடி பொறுத்தவரைக்கும் அப்படி தானே மக்களே. இரும்படை செடி பொறுத்த வரைக்கும் எடுத்தோம்னால அந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகும். நானும் சாப்பிட்றேன். எப்படி வந்துருச்சா? ஐயோ 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 எனக்கு எச்சம் வருது. சீக்கிரம் சாப்பாடு நல்லா இருக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, சப்பாத்தியோட சாப்பிடலாம். மாமா மாம்சே கம்பெனி சோத்த ஆக்க சொல்லிக்கலாம் மாம்சே. நான் கூட அது கிரேவி தினதுக்கு அப்புறம் இந்த கறியோட எனக்கு சத்தியமா அவ்வளோ டேஸ்ட். ஐயோ ரியலா இருக்குன்னு நினைக்கிறப்பா அப்படியே ஒரு உக்கர் சோறு பழைய சோறு இருக்கிறது. அட கம்மன் நான் ஆக்க சொல்லிக்கலாம். நான் தான் கம்மன் வாய் வச்சுட்டு கம்பெனிலாம் அங்கே பாருங்க தலைவாழை பாருங்க மக்களே ஜம்முன்னு. ஐயோ இந்த என்னது இதுல இந்த முனி படத்துல இருக்கிற மாதிரி அப்படியே போய் எடுத்துட்டு வா, குக்கர்ல இருக்கிறத கொடுக்க சொல்ல. வாவ் மக்களே சுத்தி 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 எடுக்கலாம் மாதிரி இருக்குதுங்க. வாருங்க மக்களே தெரியுதுங்களா தம்பி அப்படியே ஒரு வீடியோ எடு. அப்படியே எந்த அளவுக்கு வந்து தான் இருக்குதுங்களே. அண்ணே வாங்கண்ணே. தம்பி ஆக்சுவலா சாப்பாடு வைக்க சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இப்போ பழைய சாப்பாடு தான். ஆனால் மதியானம் வச்சு சாப்பாடு தான். மதியம் சாப்பாடு தான் இருந்தாலும் சுட சுட வந்து வேற லெவலில் இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு. பூவான் இருக்குது. ஓகே ஓகே சுட 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 சாப்பாடு கழிச்சாச்சா? வைக்கலாம் 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 வைக்கலாம். எப்படி இருக்கு? சப்பாத்தி சுட 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 பார்த்தா கல் போட்டு எடுத்துட்டு வந்தோம். ஆளுக்கு 2 சப்பாத்தியா? செம செம. பேப்பர் அப்படியே இலையோட வைங்க. ஆமா வேற லெவல் அப்படி வச்சுடுமா மாடி. சப்பாத்தி சென்டர்ல வச்சுடுவோமா? ஆஹா அப்படியே ஆவி வரக்க சுட 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 சுட. ஏஹே செம. திடீர் பிளானு இந்த அளவுக்கு வேறு எதிர்பார்க்கல. எப்படி ஆக்சுவலாக நாங்கள் போர்க்கறி எடுக்கலாம் பிளான் பண்ணோம். அருமையா இருக்குது. மக்களே அப்படியே செம மாமா செம மாமா வேற லெவல். பிரதர் சப்பாத்தி பிச்சாச்சு. அப்படியே கறியோடு எடுத்து சாப்பிடலாம் பிரதர். ஏனுங்க பிரதர் இருக்குது இங்கே பாருங்க பிரதர். அப்பா இது அப்படியே ஃபீலாக இருக்கு. அப்படியே பூ மாதிரி வந்திருக்கு. டேஸ்ட் அப்படியே நாக்குள்ள சொல்லிட்டுது. சப்பாத்திக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கா? வேற லெவல். மாப்பிள்ள மஞ்சூரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா மாம்சம்? நீங்கள் செமையா இருக்குது மாப்பிள்ள. நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு மாப்பிள்ள. நீங்கள் சாப்பிடுங்க. அப்பா சின்ன ஒரு வருத்தம், ம் காரம் மட்டும் பத்தல. காரம் மட்டும் பத்தல. ஆமா இல்லை எங்களுக்கெல்லாம் ஓகே. நாங்கள் குழந்தை எங்களுக்கெல்லாம் ஓகேப்பா. சப்பாத்தி சாப்பிடலாம். தமிழ் கொஞ்சம் போட்டு கொடுத்துரு. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி அரடா நல்லா பிச்சுங்க. சப்பாத்தி நல்லா உள்ள டிப் பண்ணிட்டு வச்சு ஸ்டஃப் பண்ணி மக்களே உள்ள ஸ்டஃப் பண்ணியாச்சு. இன்னொரு ஆள் இருந்ததுன்னா கரெக்டாக இருந்திருக்கு. ஆமாம் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. ஆஹா பிரதர் சப்பாத்திக்கு எப்படி இருக்கு? இது சூப்பராக இருக்கு பிரதர். மகள் விளையாட்டுலாம் இல்லை மறுபடியும் பச்சை கலர் கறி. ஆனால் ஒரு சின்ன வருத்தம் தான் எனக்கு அப்ளை பிடிச்சிருக்கு. கொஞ்சம் காரம் பதிலையா பெப்பர் போட்டுக்கலாம். நிறம் மாதிரி நிறம் மாதிரி. ஆமாம் கருப்பு கலர் மாதிரி. இந்த மிளகா போட்டோம்ல, இந்த ஆந்திரா மிளகாயா இருந்தா செமமா. ஆக்சுவலாக பள்ளிப்பாளையம் இந்த சிந்தாமணி இதெல்லாம் செஞ்சு 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 போர் அடிச்சிருச்சு. மசாலா போட்டு சின்ன வெங்காயம் போட்டு மிளகாட்டி குழம்பு வச்சு எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணதுலேயே பெஸ்ட்டாக வந்துருச்சுல்ல. அப்படியே சத்தியமே எச்சம் இந்த பக்கம் ஊறிட்டே இருக்குது. சாப்பிட்டுதான் இருக்கோம் ஆனால் எச்சம் ஊறிட்டே இருக்குது இல்லையா? நீங்கள் எப்போ முடிப்பீங்க அடுத்த வயது எடுக்கலான்னு இருக்குது. மன்சூரி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? ஏன் அப்போ உனக்கு ஓகே ஓகேங்க மக்களே. இங்கே வாருங்க மக்களே. ஐயோ 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 சீரியஸாக மக்களே வேறு லெவலுங்க. இதை கண்டிப்பாக இனிமேல் அடிக்கடி நான் வீட்டில் செய்வேன் பிரதர். நான் கண்டிப்பாக வீட்டில் செய்வேன். அது முந்திரிலாம் போட்டோம்ல பிரதர், அது ஒரு ரீசன் தான். தேங்காய் பேல முந்திரி போடுவாங்க. ஆமாம் முக்கியமாக தேங்காய் ஊற்றினதுக்கு. தேங்காய் தான் பெஸ்ட். இது கல்லெண்ணெய் ஊற்றினால டேஸ்ட் மாறிடும். கல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செட் ஆகாது. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னு போயிட்டோம்னாலே நம்ம தேங்காய் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நல்லா பிரதர் அப்படி வச்சு விட்டு பாருங்க மக்களே. அப்படியே மொத்தமாக எடுத்து
சொல்லலாமா? சொல்லு இல்லை சாப்பிடு. இல்லை இந்த கறியுமே சப்பாத்திக்கு போர்க் டேஸ்ட் வருதா இல்லையா? வருது. அப்படியே ஒழிச்சு அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி போர்க் டேஸ்ட் வருது மாமா. போர்க் டேஸ்ட் வருது மாமா. பன்னிக்கறி டேஸ்ட் வருது. சீரியஸாக மக்களே. ஆக்சுவலாக பன்னிக்கறி எடுக்கலான்ட்டு இருந்தாங்க. சரி வேண்டாம், அதே செஞ்சு அழுத்து போச்சு. வேற ஏதாவது டிஃப்ரெண்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த மெத்தடு ஒருத்துங்க. ஏங்க சரி இந்த அம்மா வர சொல்லிடலாம். மக்களே குழம்பு தான் டேஸ்ட் டேஸ்ட்டு நம்ம ருசியில் சந்தோஷம். ஆரம்பலாம் இல்லை, பக்காதான் இருக்குது. குழம்பு கொஞ்சம் சதை கொஞ்சம். தம்பி சாப்பாட்டுக்கு வேற லெவல் தம்பி. நல்லா இருக்குதுங்களா? சாப்பாடு சூடாக வைக்க சொல்லிடலாம். தப்பு பண்ணிட்டோம். இந்த பள்ளி விளையம்ல தோத்து போயிடும். பள்ளி விளையம்ல தோத்து போயிடும். இங்கே பார்த்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் நேரம் ஹோட்டலில் போட்டாலும் போட்டுருவாங்க பாருங்க. ஹோட்டலில் போட்டால் சீரியஸாக நல்லா ஓடு. செம்ம டேஸ்ட். ஆக்சுவலாக இதை பார்க்கறதுக்கு வந்து அதோட டேஸ்டோட ஃபீல் அந்த டேஸ்டோட தெரியாது. அது பள்ளி விளையில பார்த்தீங்கன்னா அந்த வரமிளகாய் தேங்காய் எல்லாம் பார்த்தோம்னா அந்த சிவப்பு கலரில் வந்து அந்த ஃபீல் வரும். ஆனால் இது பச்சை கலர் இருக்குது. டேஸ்ட் வருமா, அது டேஸ்ட் இருக்குமா? எனக்கே ஆரம்பத்தில் டவுட்டு தான். வேற லெவலே, வேற லெவலு. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? வழக்க நம்ம பண்ணுறது தான். கடைசியில் வந்து பையனில் சட்டி சோறு. சட்டி சோறு கொஞ்சம் உண்டா? எங்க வீடியோவில் கேட்டால் தந்துடுவேன் நினைப்பா, தரமாட்டேன். ஐயோ பார்க்கறதுக்கே பார்த்த கொத்தமல்லி சட்னி மாதிரி தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு வேற லெவலு. பாருங்க மக்களே. வேணுமா? நல்லா சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு கை கொடுத்துருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள பையனுக்கு கூட வேணும். சாப்பிட்றீங்களாக்கா? ஓகே மக்களே, ஓகே நானே சாப்பிட்றேன் மக்களே. இப்படி சாப்பிடலாமா? மாமா என்ன நம்ம நார்மலா பள்ளி வேலையா சட்டி சோறுன்னா காட்டு விரல் சட்டி சோறுண்ணா சீரியஸா மக்களே. மாமா ஒர்த்து அடி பாத்தீங்களா இல்லையா? நீ உனக்கு வீட்டுல சாப்பிடுற ஒர்த்து மக்களே. மண்ணா எக்ஸ்ட்ரா என்னதான் இருந்தாலும் அந்த கடைசியா அந்த சட்டியில போட்டு தினகரன் கூப்பிடுறோம். சட்டி சோறு உண்மையாலுமே சொல்றேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அதனுடைய மகத்துவமே தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. தயவு செய்து இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்ககிட்ட சொல்லுங்க, ஓகேவா? ஏன்னா இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் 2 சப்பாத்தி இவ்வளோ சாப்பாடு வேறு லெவலு. சிக்கன் நிறையா சாப்பிட்டேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட சொல்லுங்கள். வேறு ஏதாவது மக்களுக்கு சொல்கிறதுக்கு விரும்புகிறேன்? இதெல்லாம் சொல்கிறேன். நான் சாப்பிட்டதுலேயே அந்த கிரேவியோட கடைசியில் சட்டியில் ஓட்டி பாட்டி சாப்பிட்ட பாருங்க. உண்மையாலும் மாமா, நீ எத்தனை ஹோட்டலுக்கு போயிருக்கிற? இந்த மாதிரி பச்சைக்கறி சாப்பிட்டு இருக்கிறியா? இல்லவே இல்லை. பச்சைக்கறி தான். சரி ஓகே மக்களே, வேற லெவல். என்ன இவங்களா இன்னும் சாப்பிட்டதெல்லாம் வந்து வத்தல் மக்களே. இந்த கடைசி நானும் அரிசி சாப்பிட்டோம் சட்டி சோறு. ஐயோ வாய்ப்பே இல்லை. சான்சல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை விட இன்னும் சுடு சோறு நான் தான் மக்களே நல்லா இருக்காதுமா சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அண்ணன் சொல்ல முடியும் வைக்கல. இல்லை அப்படின்னா சுடு சோறு வச்சிருப்போம். இன்னும் அல்டிமேட்டாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டார்டராக நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இதுதான் மெயின் டிஷ்ஷாகவே அமைஞ்சிருச்சு. இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஓகே மகளே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் கேஸோட வாசியோ பாய் ஹீரோ ரைடர்ஸ் கிளப்ஸ். ஓகே, ஹீரோ ரைடர்ஸ் கிளப்ஸ் TN33 கமிங் சூன். ஓகே, பாய்.